உங்களை அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கீங்களா? உங்களுக்காய் தினந்தோறும் நம்முடைய திருச்சபையில சால்வேஷன் ஃபுல் காஸ்பல் ஏஜி சபையில மிக பாரத்தோடு ஜெபித்தவர். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த செய்தியில கர்த்தர் என்ன பேசினாலும் அது உங்கள் ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நாளிலும் கூட உங்களுக்கான ஆண்டவர் ஒரு வாரத்தை பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. எந்த தேசத்துல பார்த்திருந்தாலும் சரி, எந்த பட்டணத்துல இருந்தாலும் சரி, எந்த கிராமங்கள் இருந்தாலும் சரி, நீங்க எங்க இருந்து இந்த செய்தி கேட்டாலும் சரிங்க, இந்த வார்த்தை உங்களுக்காகவே கர்த்தர் பேசுகிறார். பார்ப்போமா? எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்துல ஒரு வார்த்தை தேவன் அதிகப்படுத்தி அதை ஆழமாய் ஒரு வார்த்தை சொல்றார். என்ன தெரியுமா? அருவருப்புகளை அகற்ற வேண்டும் என்று சொல்லி. அருவருப்புனா என்னங்க? இந்த வசனத்துல பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம், இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதுக்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து தெரிவதில்லை. ஹல்லேலூயா. இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப நொந்து வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு கலங்குறீங்க, என்னால முன்னேறவே முடியல, ஏதோ செய்யறேன் ஆனா எல்லாமே தோல்வியா இருக்குதுன்னு சொல்லி நீங்க கலங்குறீங்களா? ஏன் தெரியுமா இந்த கலக்கம்? ஏன் தெரியுமா இந்த வேதனை? கர்த்தர் சொல்கிறார், அவர் பார்வைக்கு பிடிக்காத ஏதோ ஒரு காரியம் வாழ்க்கையில இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறாருங்க. ஒருவேளை ஏதோ ஒரு மறைமுக பாவமா இருக்கலாம், ஒருவேளை மறைமுக செயலா இருக்கலாம், ஏதோ ஒரு தவறா இருக்கலாங்க. ஆண்டவர் அந்த பாவத்தை விட்டு நீங்க வெளியே வரும்போது தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்க முடியும் பிரியமானவர்களே. ஆகவே கர்த்தர் சொல்கிறார், இந்த அருவருப்புகள் நின்று நீ அகற்றி விட்டால், அந்த அருவருப்பை விட்டு வெளியே வந்து விட்டால் நீ இனி அலைந்து தெரிவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆகவே கவலைப்படாதீங்க. இப்ப தேவை எதுவா இருந்தாலும் கர்த்தர் சந்திப்பார். ஆனால் கர்த்தருக்கு பிரியமாய் நீங்க வாழ ஒப்பு கொடுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த சகோதரனுக்காக, சகோதரிக்காக, இந்த தாய்மாருக்காக, இந்த தகப்பன்மாருக்காக ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இவள் என்ன சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலை மாற்றி ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா, இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அருவருப்புகளும் இவரை விட்டு விலகி போகட்டும் ஐயா. இனி அலைந்து தெரிவது வேண்டாம். ஐயோ, அலைந்த நாட்கள் போதும், கஷ்டப்பட்ட நாட்கள் போதும். கடவுளை என்னை ஆசீர்வதியும் என்று கண்ணீரோடு கூட உடைய முகத்தை நோக்கி பார்க்கிற இந்த பிள்ளைகளுக்கு என்றைக்கு ஒரு அற்புதம் செய்யும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.